السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سابقوا إلى مغفرة من ربكم وجنة. صدق الله مولانا العظيم. இந்த சிறப்பான கிராஅத் பாங்கு போட்டியினுடைய நிகழ்ச்சியின் தலைவராகவும் இந்த ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகராகவும் இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அல்லாமா மௌலானா முஹம்மது யூசுப் ரஷாதி ஹசரத் அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த பல ஸ்தாபனங்களை சிறப்பாக நடத்தி வரக்கூடிய உலமாக்களே, அறிஞர்களே, இந்த விழாவிலே நடுவராக இருந்து சிறப்பான முறையிலே பணியை நிறைவேற்றி வரக்கூடிய ஆலிம் பெருந்தகைகளே, பல்வேறு ஸ்கூல்களிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களே, மாணவ மாணவிகளே, கிராத் போட்டி, பாங்கு போட்டிகள் நடைபெறுவதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி சொல்ல பணிக்கப்பட்டுள்ளேன். அல்லாஹ் உள்ளத்திலே வரக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் சொல்ல உள்ளேன். பொதுவாக மார்க்கத்திலே நல்ல விஷயங்களிலே போட்டி போடுவது வரவேற்கத்தக்க ஒன்று. அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லித் தருகிறான், சாபிகு, நீங்கள் போட்டி போடுங்கள், இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா, பிழை பொறுக்க தேடுவதிலும் சுவனத்திற்கு செல்வதிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் இந்த அமல்களிலே போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லித் தருகின்றான். முஹாஜிரீன்களுடைய ஏழைகள் நபி அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களை விட செல்வத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பணக்காரர்கள் நாங்கள் தொழுகுவதை போன்றே தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், மற்ற அமல்கள் செய்கிறார்கள். ஆனால் எங்களை விட அவர்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கிறது எதிலே என்று சொன்னால், தான தர்மங்களை அதிகமாக செய்து நன்மைகளை அள்ளிக் கொள்கிறார்களே, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டபொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அதற்கு ஒரு அருமையான வழியை, நன்மையை அள்ளிக்கொள்வதற்குண்டான அருமையான வழியை சொல்லித் தருகிறேன் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு தொழுகையும் முடிந்ததற்கு பிறகும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அந்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருவான், எந்த தர்மமும் செய்யாமல் அந்த நன்மையை தருவான் என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் 7 அந்த முஹாஜிர்கள் மிக சந்தோஷப்பட்டார்கள். அதற்கு பிறகு 5 நேர தொழுகையிலும் உட்காந்துக்குவாங்க, அமல் செய்வாங்க. இது அந்த பணக்கார சஹாபாக்கள், செல்வந்தர்கள் பார்த்தாங்க, இது என்ன தனியாக உட்காந்துக்கிட்டு ஏதோ அமல் செய்கிறாங்களே, என்னமோ நடக்குது என்று அவர்கள் விளங்கி கொண்டு அறிந்து கொண்டார்கள். நபி அவர்கள் சொன்னதை இதை செய்யல, அவங்களும் உட்காந்துட்டாங்க. இப்ப அந்த ஏழை முஹாஜிர்கள் சொன்னார்கள், அந்த செல்வந்தர்களான அந்த சஹாபாக்களும் இந்த வேலையை செய்து விட்டார்கள், அமல்களை செய்து விட்டார்கள். இப்ப நாங்க எங்க போட்டி போடுறது? ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ, அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அந்த ஃபضலை வாரி வழங்குகின்றான் என்று சொன்னதை நாம் பார்க்கின்றோம். எனவே நல்ல அமல்களிலே போட்டி போடுவது வரவேற்கத்தக்க ஒன்று. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படியாவது முந்திவிட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எண்ணிக்கொண்டே இருப்பார்கள், அதற்கு முயற்சி செய்து கொண்டே வருவார்கள். ஆனால் கடைசி வரை அவர்கள் தோற்று போனார்கள். சொன்னார்கள்,
இந்த உலகத்தினுடைய அனைத்தையும் ஒரு தட்டிலே வைத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலே வைத்தால் அபூபக்கர் அவர்களுடைய அந்த தட்டு கனத்து விடும் என்று சொன்னார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த அமலிலே போட்டி போட வேண்டும் என்ற அந்த உணர்வு இருந்தது. அந்த அடிப்படையிலே தான் மாணவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்குண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த போட்டியிலே இருக்கிறது. மகாராஷ்டிராவிலே அக்கல்குவா என்ற இடத்திலே அர்ஷத் மதனி சாப் அவர்களுடைய சம்பந்தி குலாம் முஹம்மது வஸ்தான்வி மௌலானா அவர்கள் அகில இந்திய அளவிலே ஒரு மிகப்பெரிய போட்டியை நடத்துவார்கள். இன்றும் நடக்கிறது என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்திலும் வருவாங்க. அந்த மாநிலத்திலிருந்து ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி அங்கே போட்டி வைப்பாங்க. இப்படி எல்லா மாநிலத்திலிருந்தும் ஒரு 21 பேர்கள் பல்வேறு போட்டிகளை செலக்ட் பண்ணி கடைசியில் மதரசாவில் போய் அதில் அவங்க சொல்லுவாங்க, இந்த போட்டி என்பது மதரசாவிலே நடைபெறக்கூடிய ஒரு தாலீம். இது மாணவர்களுக்கு கட்டாயம் நடத்தப்பட வேண்டும். அதன் மூலமாக அவருடைய இல்முகள் அதிகரிக்கிறது, வெளிக்கொணரப்படுகிறது, திறமைகள் அவரிடத்திலே பளிச்சிடுகிறது. எனவே போட்டி அவசியம், முசாபகா என்பது மிகவும் அவசியம் என்பதை குலாம் முஹம்மது வஸ்தான்வி ரஹ்மத்துல்லாஹ்னும் போயிருக்கிறேன். அக்கல்குவாவுக்கு முஸ்லிசாவும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே சென்னையிலிருந்து பல பேர்களையும் அழைத்து சென்றார்கள். சேலத்தில் இருக்கின்ற பொழுது அங்கிருந்து நமக்கு பொறுப்பு கொடுத்து அங்கிருந்து அழைத்து கொண்டு செஞ்சோம். மிக பிரம்மாண்டமான ஒரு போட்டி இன்றும் நடைபெறுகின்றது. அதே போன்றுதான் நம்முடைய ஹதரத் அவர்கள், இந்த நிர்வாகத்தினர்கள் 3வது வருடமாக இதை நடத்துகிறார்கள். ஒன்றை 3 வருடமாக இதிலே நடுவராக வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். இதிலே 3 வருடமும் என்ன நிலை என்பதை உணர முடிகிறது. முதல் வருஷத்தில் அப்பதான் ஆரம்பம். அதிகமானவர்கள் கிராத் அப்படிதான் கற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சென்ற வருடத்திலே பாதி பேர்கள் நல்ல முறையிலே ஓத ஆரம்பித்தார்கள். 150% நல்ல எப்படி நாம் எதிர்பார்க்கிறோமோ அதே போன்று இன்றைய இந்த போட்டியிலே அல்ஹம்துலில்லாஹ் 180% அந்த கிராத்தை எப்படி ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தஜ்வீதுடைய முறையோடு அழகாக ஓதுகின்றார்கள். அந்த துணியில தான் கொஞ்சம் ஏற்ற வித்தியாசங்கள், அதில் தான் மார்க் போட வேண்டியதாக இருக்கு. இப்போ இந்த போட்டி இந்த 3 வருடங்களாக நடத்துவதன் மூலமாக ஸ்கூல்களுக்கு மத்தியிலே குர்ஆனை தஜ்வீதோடு ஓத வேண்டும், கிராத்தோடு ஓத வேண்டும் என்ற ஒரு எழுச்சி, ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த போட்டி நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும், வரவேற்கத்தக்க ஒன்று என்பதை நாம் பார்க்கின்றோம். சென்ற வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமை புளியங்குடியில் அகில தமிழகம் தழுவி ஒரு கிராத் போட்டி நடந்துச்சு. ஒரு மதரசாவுக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி 65 மாணவர்கள் வந்திருந்தார்கள். இதற்கு முன்னால் நடக்கக்கூடிய போட்டிகளில் எல்லாம் ஏதாவது ஒரு 10% தான் அந்த தர்த்தீலுடைய கிராத்து ஓதுவாங்க, அழகாக ஓதுவாங்க. அப்படி நாம் மார்க் போடுவோம், ஈஸியாக போயிடும். ரொம்ப நடுவருக்கு வேலையே இல்லை. யாராவது 10 பேர் தான் உதவாங்க, அவங்கள மட்டும் கவனித்து போட்டுருவோம், மித்தவங்களாம் அப்படியே அனுப்பிச்சு. ஆனால் இந்த தடவை எப்படி அப்படின்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் மதரசாக்களுக்கு மத்தியிலும் கிராத்தினுடைய அந்த ஒரு எழுச்சி, ஒரு நல்ல ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. 90% தர்த்தீல் கிராத்தில் ஓதுனாங்க, 10 பெருசு தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஓதுனாங்க. அந்த அளவிற்கு ஒரு நல்ல எழுச்சி மதரசாக்களில் மட்டுமல்ல ஸ்கூல்களிலும் இந்த நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு இந்த போட்டி ஒரு உற்சாகத்தையும் உறுதுணையாகவும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக பள்ளிகளிலே மாணவர்களுக்கு மத்தியிலே குர்ஆனை தர்த்தீலுடன், தஜ்வீதுடன், தஸ்ஹீஹுடன், அழகான முறையிலே தஸீதுடன், தர்த்தீலுடன் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. இந்த நேரத்தில் எனக்கும் இந்த சில வார்த்தைகளை பேசுவதற்கு அனுமதி வழங்கிய இந்த நிர்வாகத்தினருக்கு நன்றியை கூறி ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா என்றதோடு நான் எனது வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.